தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024 வருடத்தோட ஜூலை மாதம் பிறக்க போகுது இல்லையா? இப்போ இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ராசி பலனை நம்ம முன்கூட்டியே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூலை மாதத்தில் இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பை நம்ம பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன் புதனோட வீட்டில் உட்காந்துருக்கார். மாதம் தொடங்கும் போது 17ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகி போயிடுவார். செவ்வாய் மேசராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார். 11ஆம் தேதி அன்னைக்கு அவர் ரிஷபராசிக்கு சுக்கிர பகவானோட வீட்டில் குருவோட போய் கூட போகிறாரு. இந்த இடத்துல தான் குருமங்கல யோகங்கிற யோகமும் கிடைக்க போகுது. அதோட சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருந்துக்கிட்டு 7ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு போகிறாரு. புதன் கடகராசியில் 30 நாளைக்கும் இருக்க போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசியை பார்க்குறாரு. சனி பகவான் மாதம் தொடக்கத்திலே வக்கரமாகி பலம் இழந்து போயிட்டார். இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதோட சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்கள்ல ராகு மீனராசியில் குருவோட வீட்டில் இருக்கார். கேது புதனோட வீட்டில் கன்னிராசியில் இருக்கார். இதில் கேதுவை குரு பார்த்து புனிதப்படுத்தி விட்டுறாரு. அப்போ இந்த கேதுவால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வரப்போகிறதில்ல. ராகு மீனத்தில் குரு மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய போகிறாரு, சனி வக்கரமாகி என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப துல்லியமாக பார்க்கணும். இந்த மாதத்தில் புதாதித்ய யோகம் இருக்குது, புத சுக்கிர யோகம் இருக்குது. எல்லாத்தை விட முக்கியம் குருமங்கல யோகங்கிற ஒரு அற்புதமான யோகமும் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ராசியிலேயே ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. அதாவது ராசி அதிபதி ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு அப்படின்னாலே நம்மளோட ராஜாங்கம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஆனால் இது எத்தனாம் தேதி வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி வரைக்கும். 11ஆம் தேதிக்கு மேலே அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பான இடத்துக்கு போகிறாரு. ரிஷபராசிக்கு போகிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானம் ராசிக்கு. ஏற்கனவே அங்கே குரு இருக்கார். அப்படிங்கும்போது செவ்வாய் அங்கே போய் சேர்ந்தார் அப்படின்னா குருமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் உருவாக போகுது. அதாவது ரிஷபராசி அப்படிங்கிறது அசுர குருவோட வீடு. சுக்கிர பகவானை தான் அசுர குரு அப்படிம்போம். அவரோட வீட்டில் போய் தேவகுருவான குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. இப்போ செவ்வாய் போய் அவரோட சேர்ந்து குருவை மங்களப்படுத்துகிறார். குருமங்கல யோகம் அப்படிங்கிற யோகத்தை கொடுக்குறாரு. அப்போ உங்கள் ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் தான் குரு பகவான். அவர் இப்போ தனஸ்தானத்தில் இருக்கார். ராசி அதிபதி அங்கே போய் சேரப்போகிறாரு. அப்படிங்கும்போது எப்படி சொல்கிறது, ஒரு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வாழ்க்கையில் பல நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குருமங்கல யோகம் உருவாகிற காலகட்டத்தில் திருமண தடை அப்படிங்கிறது சுத்தமாக நீங்கிரும். கல்யாண வயசாகிடுச்சு, சரியான பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த குருமங்கல யோகத்தால் திருமண தடை அப்படிங்கிறது நீங்கும். இப்போ மாதம் தொடங்கினோடனே நீங்கள் உணர தொடங்கிடலாம். வீட்டில் பெண் பார்க்க ஆரம்பிப்பாங்க, மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிப்பாங்க. சரி போன இடத்தெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு கிடந்தோம். இன்னும் ஒன்று சமையலையா, இன்னும் ஒன்று செட் ஆகலையா அப்படின்னு கேட்டு உயிரை எடுத்தாங்க. நம்மளோட படித்தவன்லாம் ஆளுக்கு 2 புள்ள ஊட்டியோடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம இப்படியே பதில் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிற அந்த மனநிலை மாறிடும். தனக்கான ஒரு பொறுப்பு வந்துடும். தன்னை நல்லா நம்மளும் வெட்டியாக சுற்றுறோம், சரி விடு, நமக்கு இனிமேல் குடும்பம் புள்ள ஊட்டின்னு வந்துடும். இப்போ தான் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு இருப்போம். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா ஏதோ 10 ரூபா சம்பாரிச்சோம், 10 ரூபா செலவு பண்ணோம், எவன்ட்டையும் போய் 10 ரூபாய்க்கு நான் நின்னதில்லை, என்கிட்ட இருந்தால் செலவு பண்ணுவேன், இல்லாட்டி செவனேன்னு படுத்துக்குவேன் அப்படின்னு இருந்தவங்க கூட நாளைக்கு 10 ரூபா வேணும் அப்படின்னு மிச்சப்படுத்தக்கூடிய அந்த மனநிலைக்கு இந்த மாதத்துலேருந்து வருவீங்க. திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நல்ல வரன் அப்படிங்கிறது அமைஞ்சிரும். முன்ன மாதிரியெல்லாம் நம்ம கண்ட இடத்துல அலையிறோம். எத்தனையோ இடத்துல போய் பொண்ணு பார்த்தேன், எத்தனையோ மாப்பிள்ளைங்க வந்தாங்க, ஒன்றும் ஜாதகம் செட் ஆகலை, இல்லை பொண்ணை பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிச்சா பொண்ணை பிடிக்கலன்னு இருந்துச்சு இல்லையா? அது எல்லாம் இப்போ சரியாயிடும். என்ன காரணம் அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் குருமங்கல யோகம் உருவாகுது. எந்த இடத்துல? குடும்பஸ்தானத்தில். இந்த 2ஆம் வீடு அப்படிங்கிறது தனஸ்தானம் அப்படிங்கிறதையும் குறிக்கும். அதனால் காசு பணம் 10 ரூபா நம்ம கையில் சரளமாக புரளக்கூடிய ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது வரும். அதுமாதிரி பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு ஆசிரியர், ஒரு விரிவுரையாளர், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், இந்த மாதிரி பேச்சை மட்டுமே மூலதனமாக வச்சு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல காசு பணம் சேரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த ஆசிரியர் தேர்வு, இந்த மாதிரி ஏதாவது அரசு வழி தேர்வுகள் எழுதுனீங்க அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இப்படி சகல விதமான சந்தோஷம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மாத தொடக்கத்தில் மிதுனத்திலிருந்து 17ஆம் தேதி கடகத்துக்கு போகிறாரு.
சுக்கிரன் 7ஆம் தேதி கடகத்துக்கு போகிறாரு. அப்போ கடகராசியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே புதன் இருக்கார். அப்போ புத சுக்கிரன் சூரியன் எல்லாமே பிற்பகுதியில், மாதத்தோட பிற்பகுதியில் கடகராசியில் இருந்துக்கிட்டு புத சுக்கிர யோகத்தையும் புத ஆதித்ய யோகத்தையும் 4வது வீட்டில் கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ தாயார் வழியில் பொண்ணு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமணமாகாத இளைஞர்களுக்கோ அது மாதிரி யுவதிகளுக்கோ தாயார் வழியில் பொண்ணோ மாப்பிள்ளையோ அமையறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரி முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உடனுக்குடன் அது அமையக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது இருக்கும். அதுமாரி தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாகும். தாயாருக்கு சொத்து எதாக இருந்ததுன்னா அதில் ஒரு பகுதி சேர்க்கை நமக்கு கிடைக்கும். தாய்மாமன் வகையில் விட்டு போன உறவை புதுப்பிக்கலாம். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த மாத தொடக்கத்திலே இருக்குது. இந்த மாதம் முழுக்கவே இருக்குது. அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்னு பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா சனி பகவானோட வக்கரம். இந்த சனி பகவான் எங்கே வக்கரமாக வர்றாரு? உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வக்கரமாக வர்றாரு. லாபத்தில் இருந்த சனி வக்கரமாயிட்டாரே, இனிமேல் லாபம் 10 ரூபா நமக்கு வராது அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம் அப்படின்னா சனி பகவானோட பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்தது இல்லையா? சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களோட ராசியை பார்த்து அந்த வஜ்ர பார்வையால் அண்ணன் தம்பி உறவை கெடுத்து விட்டுருப்பார். சகோதர வர்க்கத்துக்குள்ளே ஒரு ஆதரவு இல்லாமல் போயிருக்கோம். நம்ம கஷ்டப்படுறோம், அண்ணன் நல்லா இருக்கான், நம்ம கஷ்டப்படுறோம், தம்பி நல்லா இருக்கான், நமக்கு 10 ரூபா செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு உள்ளுக்குள்ளே மன உளைச்சல் இருந்திருக்கும். இப்போ அது சரியாயிடும். சொத்தை பிரிச்சுக்கலாம். சரி போ, ஒரு பையன் கஷ்டப்படுறான், சொத்தை பிரித்து கொடுத்துருவோம், அவனுக்கு உண்டானதை வச்சுக்கிட்டு அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருப்பாங்க. நீங்கள் தடுக்கி விட்டால் தூக்கி விடுறதுக்கு அண்ணன் தம்பி தயாராக இருப்பாங்க. இந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்கரமடைகிறார் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா தனஸ்தானத்தில் குரு இருக்கார். லாபம் கெட்டு போனாலும் கூட இந்த பக்கம் குருவால் நமக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த ராகு விரயத்தில் இருந்துக்கிட்டே தான் இருப்பார். இப்போ விரயத்தில் இருக்கிற ராகு அப்படிங்கிறவர் விரய செலவை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்மளே சுப விரய செலவுகளாக மாற்றிக்கணும். இப்போ திருமண ஏற்பாடெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், பாத்திர பண்டம் வாங்கணும், மண்டபம் பிடிக்கணும், எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும். இது மாதிரி சுப செலவுகளில் அடிபட்டு போவோம். பெருசாக ராகுவால் நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியதில்லை. கேது உங்களோட ராசிக்கு 6வது வீட்டில் இருக்கார். அது கடன் நோய், பகை, எதிரி இதை குறிக்கக்கூடிய இடத்துல கேது இருந்துக்கிட்டு சின்ன சின்ன தோல்வியாதி, சருமத்தில் ஒரு சுருக்கம் வர்றது, திடீர்னு ஒரு தேமல் மாதிரி வர்றது, இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் கொடுப்பாரு. அப்போ என்னடா பொண்ணு பார்க்க போகிறோம், இந்த நேரத்தில் இங்கே ஒரு பருவம் வந்திருக்கே அப்படின்னு அதுக்கு போய் ஒரு வைத்தியம் பார்ப்போம். அதெல்லாம் பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. விட்டுட்டு நீங்கள் அடுத்த கட்ட வேலை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுமாரி வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வேலைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பிரிஞ்சு வெளியூரில் இருந்திருப்பீங்க. இப்போ இடமாறுதல் கிடச்சி குடும்பத்தோடு சேரக்கூடிய நேரமாக இருக்கும். சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். அரசாங்க உத்தியோகமோ தனியார் உத்தியோகமோ எதாக இருந்தாலும் சொந்த ஊருக்கும் வேலை மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நடந்துடும். குடும்பத்தோடு போய் தங்கி நல்ல சோறை தின்னுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். எங்கேயோ கடைகண்ணியில் பொறுக்கி வயிறு சரியில்லை, குடல் சரியில்லைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட நம்ம சொந்த ஊருக்கு போய் வேலை பார்க்கலாம். அது மாதிரி செய்தொழிலையும் பார்த்தீங்கன்னா மெல்ல லாபம் திரும்ப ஆரம்பிக்கும். கடந்த காலகட்டத்தில் குரு பகவான் தனஸ்தானத்துக்கு போன பிறகு தான் 10 ரூபா லாபம் குறைஞ்சிருக்கும். என்னடா குரு தனத்துக்கு வந்தால் 10 ரூபா கிடைக்கும்னு சொன்னாங்களே, அதன் பிறகு தான் நமக்கு 10 ரூபா குறையுதே அப்படின்னு இருந்தவங்களுக்கு இப்போ சனி வக்கரம் அடைஞ்சதால் அந்த குருவோட வலு இன்னும் கூடும். அப்போ என்ன காரணம் அப்படின்னாக்கா ராசிக்கு பார்த்துக்கிட்டு இருந்தால் சனியோட பார்வை பலம் குறையுதுங்கிறப்ப தனஸ்தானத்தில் இருக்கிற குரு தாராளமாக கொடுக்க ஆரம்பிப்பார். இதை பயன்படுத்திக்கிட்டு 10 ரூபா காசு பணத்தை மிச்சம் பிடிக்கக்கூடிய மனநிலைக்கும் நீங்கள் வருவீங்க. நம்ம கஷ்டப்பட்ட அன்னைக்கு கடன் வாங்க அன்னைக்கு ஒருத்தனும் உதவி செய்யலை, இப்போ நம்மகிட்ட இருக்குது, சேர்த்து வச்சுருந்தோம்னா பிரச்சனை இல்லை, முன்னாடி தான் சேர்த்து வைக்காமல் விட்டோம், இப்போயாவது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற புத்தி வரும். அதை சரியாக பயன்படுத்திங்க, நல்லது நடக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தில் ஒரு தடவை உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். யோக பலம் பெற்ற ஒரு நாளில் சர்ப்ப சாந்தி பரிகாரம் பண்ணிங்க. ஏன்னா 12ல் ராகு இருக்கும்போது செலவு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு ஒரு எலுமிச்சை பழத்தால் தீபம் ஏற்றி வைங்க. ஒரு அரளிப்பூவால் மாலை சூடுங்க. துர்க்கையம்மனோட அந்த குங்குமத்தை எடுத்துக்கிட்டு வாரம் முழுக்க குளித்து முழுவிட்டு அந்த குங்குமத்தை நெத்தியில் இட்டுக்கிட்டு வாங்க. ஆணோ பொண்ணோ 2 பேரும் இட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.